ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜமுருகன். அதாவது பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், 9th 10th 11th 12th, கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு போதுமான வழிகாட்டுதல் இருந்தால் அவங்க நல்ல முறையில் படித்து நல்ல கோர்சஸை செலக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக முன்னேற முடியும் என்பதை நீங்கள் அனைவருமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சப்போஸ் நீங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு தேவை இருந்தால் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த தேவையான சந்தேகங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். என்னோடய டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது, இங்கே பார்க்கலாம். என்னோடய இமெயில் ஐடி இருக்குது. நீங்கள் சப்போஸ் வாட்ஸ்அப் பண்ணாலும் இந்த நம்பருக்கு பண்ணி உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் கைடன்ஸுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறத்துக்கு அது ஒரு வகையில் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்ல போகிறேன். ஏன் இது வந்து அனைவருக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போயிட்டு நான் வந்து இது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் கொடுக்கும்போது ஒரு 11th ஸ்டூடெண்ட் நான் வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள எழுப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் என்ன ஆகணும், உங்களோட எய்ம் என்னன்னு சொல்லி கேட்பேன். அப்போ வந்து நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து சார் நான் நர்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியமல்லாத செயல், அதுவும் பிஎஸ்சி நர்சிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வழிகாட்டலன்னு தான் அர்த்தம். ஏன்னா காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு நர்சிங் சேருது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிள் இல்லாத வழிமுறை. ஸோ 9th அல்லது 10th வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் சேரத்துக்கான என்னென்ன குரூப் வந்து 11th 12th எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் எய்மை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் 11th 12th மட்டும் தான் கரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அன்னையிலிருந்து நான் வந்து ஏன் வந்து நம்ம இன்னும் 9th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி பல்வேறு வகையான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரேன், கரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ், அதாவது கல்லூரிகள் பற்றிய ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஒவ்வொரு ஆண்டுமே இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வெளியிடுற ஒரு புக்கு தான். சப்போஸ் நீங்கள் இந்த ஆண்டு இன்ஜினியரிங் சேரீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இன்ஜினியரிங் சேராங்க, உன்னோட பையன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு இன்ஜினியரிங் சேராங்க, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இன்ஜினியரிங் சேராங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட் வேணும்னாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? பொதுவாக இந்த புக்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கல்லூரிகள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது மாதிரி அட்டானமஸ் காலேஜஸ்ன்றோம். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன காலேஜஸ் எந்தெந்த கேட்டகரியில் வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அபவுட் த காலேஜஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கேட்டகரி வைஸ். ஸோ நம்ம அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவே போதும், நம்ம வந்து எந்த காலேஜை செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஃப்யூச்சராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோட் அண்ட் பிரான்ச்சஸ். பொதுவாக இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் கோட் அண்ட் பிரான்ச்சஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸில் வந்து நான் காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க.
நான் எல்லா காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த யூனிவர்சிட்டியை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்குது, 5 காலேஜ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு ஒன்று தான், தமிழ்நாட்டில் சிறந்த கல்லூரின்னுமே சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ், அதுவுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ், அதுவுமே கிண்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட்டில் இருக்குது. இந்த காலேஜ் பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தா, சயின்டிஸ்ட் முன்னாள் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் தான் படித்தார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த யூனிவர்சிட்டி வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டிஎன்இஏவில். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அண்ணாமலை நகர், கடலூர். ஸோ இந்த 5 காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ பொதுவாக எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணுறேன், ஓகேங்களா. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பாகாயத்தில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஜிசிடி சொல்லுவாங்க, அது அட்டானமஸ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கருப்பூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஈரோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வருகிற வீடியோவில் வந்து நான் கட் ஆஃப் மார்க் பற்றியுமே போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தலை சிறந்த கல்லூரி தான். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், அதாவது வந்து தன்னாட்சின்னு சொல்லுவாங்க, அதுங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதான் வந்து அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, அதுவுமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ரி அண்ட் சிப்பட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாடு தான் என்ன சொல்கிறது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் தான், அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கேம்பஸஸ் இருக்குது, அந்த 3 கேம்பஸ் லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் போகிறதுக்குன்னா எலிஜிபிள் இருக்குது, ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா சிப்பட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்மர்லி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சென்னை சிப்பட் கிண்டி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ரின்னு சொல்லுவாங்க, அது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் வந்து தலை சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ், முன்னாடி அனாலிஸ்ட் பார்த்தீங்களே அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து இருக்கும், அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி, அதே மாதிரி காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி மீன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இதில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி, நாகர்கோயில்,
அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிஃப்ரெண்ட் ரீஜனல் கேம்பஸஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஓகேங்களா. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகள், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா லிஸ்ட் இருக்குது, அதை படிக்க முடியாது. ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. ஓவராலாக மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த கவுன்சிலிங் மூலிமா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை காலேஜஸ் வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆட் அப் தான் ஆகுது. ஓகேங்களா. அந்த சீரியல் நம்பர் பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 467 காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக நாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணால் 467 காலேஜஸ்லுமே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சீட் கிடைக்காதோ இல்லை கிடைக்குமோ இல்லைன்னு சொல்லிட்டு தயக்கம் வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கும். நன்றி, வணக்கம்.